ஹலோ, வெல்கம் டு வெஜ்ஜி கார்னர். இன்றைக்கி ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம். கொத்தமல்லி கொழுக்கட்டை. இது ரெகுலர் பிடி கொழுக்கட்டை தான். அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, அது வந்து கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சாக இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த கொத்தமல்லி கொழுக்கட்டைக்கு தனியாக நம்ம சட்னி பண்ண தேவையில்லை. ஏன்னா இதையே நம்ம ஸ்பைஸியாக சட்னியும் சேர்த்து பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி வேணும். அப்புறம் 3 to 4 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய். இது மூணுத்தையும் நல்ல பெரிய பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டை அரைக்கும்போது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கங்க போதும். 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் தவா போட்டுட்டு இட்லி ரவா எடுத்துருக்கோம். இது நான் ஸ்டோர் பாட் இட்லி ரவா தான் வச்சுருக்கேன். இது வந்து புழுங்கல் அரிசியை நல்ல ரவை பதத்துக்கு பொடிச்சே வைப்பாங்க. க்ரீம் ஆஃப் ரைஸ்னு சொல்லுவாங்க, இட்லி ரவான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த பேக்கெட். இப்போது இது நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இல்லைன்னா ஸ்டார்ச்சாக இருக்கும் ரைஸுங்கிறதுனால, அதனால் ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தவா அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதில் இப்போது தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு और चना दाल, அப்புறம் ஒரு பிஞ்சு ஹீங்கோ பெருங்காயமோ அசஃபோட்டிடவோ ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே அந்த பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இருக்குது. ஸோ மொத்தமாக 2.25 டம்ளர் தண்ணி. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிட போகிறோம். இந்த பேஸ்ட்டு இதுலேயே ஆட் பண்ணுறதுனால நல்ல ஸ்பைஸும் வந்துடும். ஸோ தனியாக சட்னி தேவையில்லை. கொத்தமல்லி சட்னியே சேர்த்து பண்ணுற டிஷ் மாதிரி இருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு பாயில் வரும்போது நல்லா பாயில் வருது. இந்த டைமில் அந்த நம்ம வாஷ் பண்ணி வச்ச இட்லி ரவாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டைட் பதம், இதுவே கொதிக்க கொதிக்க நல்லா திக்கன் ஆகும். திக்கன் அரைச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி திக்காயிடுச்சு. இதுதான் பதம். இது இன்னும் ஆற இன்னமும் டைட் ஆகும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து இப்போது இதை பிடி கொழுக்கட்டை டம்ப்ளிங்ஸாக பிடிக்கணும். அப்புறம் நான் இப்போ ஸ்டீமர் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஸ்டீமர். கீழே பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொதிக்க வைக்கிறச்சே மேலே வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற அந்த வெசல் இருக்குது. இதில் நான் அந்த பிடி கொழுக்கட்டையை அடுக்கிட்டு மூடி போட்டு மூடினா ஒரு 10 to 12 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ அது மேலே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது மேலே ஸ்டீமரில் அந்த பிடி கொழுக்கட்டையை அடுக்கிட்டு மூடிட்டேன். ஒரு 10 to 12 மினிட்ஸ் சிம்மானா பிடி கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி கொழுக்கட்டை சட்னியே தேவையில்லை, எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லாத சூப்பர் கொழுக்கட்டை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.